ஆனால் இந்த சிங்களாக்கள் பார்த்தாங்கன்னா புலவரோட ஆட்சி கிறிஸ்துக்கு பின் 800ஆம் ஆண்டு அளவில் இங்கே வந்து ஒரு அரசன் நிறைய குதிரைகளை வச்சு பராமரித்த இடமா வந்து புனர்நிர்மாணம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கோயிலை. அந்த பழைய நாணயங்கள் மண்பானை அந்த கொஞ்சம் பாத்திரங்கள் செய்திருக்கிறாங்க. அந்த இங்கே பாருங்க, அந்த காலத்து பிள்ளையார் ஆலயம் இதில் போட்டிருக்க ஐரோப்பியர் வருகைக்கு முன்னரே இந்த கோயில் இருந்ததாக சொல்லிக்கிறோம். இதுதான் ஆர்கியோலஜி. பிரச்சனை இல்லை. இதில் ஒரு நல்ல தண்ணி கிணறு இருக்குது. யாழ்ப்பாணத்தை தண்ணியை விட தடிப்பு குறைஞ்ச தண்ணின்னு சொன்னவன். 1400 குடும்பங்கள் இருந்த இடம் இப்போ எல்லாமே விட்டு போன பிறகு எஞ்சின வீடுகள் இந்த கூரையிலும் இல்லாமல் இருக்குது. எவ்வளோ தூரத்தில் நிற்கிறேன்னு பார்க்க உங்களுக்கு காட்டுறேன். இருக்க பால் வச்சா அந்த பாம்பு வந்து குடிக்குமா. உண்மையாகவே ஒரு நச்சு பூவாமேனே. பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். எங்கேண்டா வைத்தியர் இந்த வீட்டை இருந்து வேறுங்க ஒரு போட்டை தெரியுது. சங்கப்பட்டி பாலம் தாண்டி வேற பாருங்க, இதில் தான் நீங்கள் மண்ணித்தலைக்கு போகணும். ரோட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஐயா வணக்கம். அப்போ நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கும்? இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த ரோட்டு இப்படி தானே இருக்கும்? இதே மாதிரி 52ஆம் ஆண்டு போட்ட ரோட்டு அப்படியே பாரதம் மைனர் ரிப்பேர் பார்த்துட்டு சும்மா டச்சப் பண்ணிட்டு போயிடுங்க. மெயின் பிரதான வீதியில இருந்து வாரோம் பாருங்க. இதெல்லாம் மணல் ரோட் தான். இங்கே மணலுக்கு பஞ்சம் இல்லை. இதில் இருந்து நாங்கள் போகிற இடம் இந்த கோவில். இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். கனகால அரசர்கள் எல்லாம் ஆண்டு இருக்கணும். போய் பார்ப்போம். பாருங்க, இப்படியான பாதையால் தான் போகிறோம். இப்படியே வந்துட்டோம். இங்கே பாருங்க, இந்த பாதையால் தான் போகிறோம். கோயிலை பாருங்க. இப்படி ஒரு வயல்வெளிக்கு ஒரு அழகிய கோயில் ஒன்று இருக்கு. அது வந்து 800ஆம் ஆண்டு கிறிஸ்துக்கு பின் 800ஆம் ஆண்டு அளவில் இங்கே வந்து ஒரு அரசன் நிறைய குதிரைகளை வச்சு பராமரித்த இடமா. அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். எங்கே இருக்குன்னா முழு விவரங்களையும் உள்ளே போய் பார்ப்போம். நயனார் காடுன்ற ஒரு இடத்துல ஒரு அரசன் அந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் அது 800ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கோ தெரியல. புத்தகத்தில் நான் பார்த்தேன். இருந்து குதிரையெல்லாம் கட்டி வளர்த்து இதாக இருந்த தளபதி ஒரு இதாக இருந்திருக்காங்க. அப்படி தான் இந்த கிராமங்கள் முன்னேறி வந்திருக்கு. இப்போ தற்போது பாலடைஞ்சு போய் இருக்குது. பார்க்கலாம், இது ரெண்டு பார்க்க அந்த கோயில் ஒன்று இருக்காது, ஐர கோயில். அவ்வளோது இதால் திரும்ப போகணும். ஆனால் இது பாதை சரியில்லை. இந்த பரமன் அரசன் இருந்திருக்கான். ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அதாவது பாடி அடியில் கோட்டை ஒன்று கட்டி உள்ள அந்த காலத்தில் ஒரு கோட்டை ஒன்று கட்டியிருக்காங்க. அது அப்படி இருக்குது கட்டுறது. அந்த வாடியடி ஜங்ஷனில் இந்த சைடில் பெரிய கோட்டை ஒன்று அது இப்போ ஆர்மி இருக்கிறாங்க கூட. கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு என்னென்ன இந்த வயல்கரையெல்லாம் தாண்டி தான் போகணும். இங்கெல்லாம் தண்ணி நிற்குது. இங்கே தண்ணி தான் எல்லா இடமே இருக்குது. மண்ணித்தலையில் பெரமன் கிராய் நைனா காடுன்ற இடத்துல இருக்கிற இந்த பழமையான கோயில். இதுக்கு நிறைய வரலாறுகள் உண்டு. உடனே பாருங்க நந்தி. பாம்பு எல்லாம் இருக்காம இந்த கோயிலில். இங்கே பாருங்க சிலந்து இந்த அழகா பாருங்க. இதில் காற்றுக்கு தீபம் ஏற்றுற மாதிரி வச்சுருக்கிறேன். முன்னுக்கு விநாயகர் இருக்கிறார். தீர்த்த கிணறு, சின்ன கிணறு. பின்னால் பார்க்கவே ஒரு ஆசையாக தான் இருக்கு. இது பாலமரம் என்ன? பாலமரம். இதில் வந்து நாகம்மாள் இருக்கிறா வழிபாடு. இது வந்து மிகவும் பழமையான கோயில் தானே நாக வழிபாடுன்றது. இருக்க பால் வச்சா அந்த பாம்பு வந்து குடிக்குமா.
நல்ல ஒரு அமைதியான இடம் என்ன. கோயிலோட பேர் வந்து பூநகரி நைனாகாடு ஆத்திப்புலம் அருள்மிகு ஞான வைரவர் ஆலயம். இதில் வந்து எப்போ கும்பாபிஷம் மகோத்சவ நேரங்கள் எல்லாம் போட்டிருக்கணும். பிள்ளையார் வைரவர் மற்றது இங்கே முருகன், அதே மாதிரி நாகம் பின்ன வழிபாடு. இங்கே பாருங்க, இதில் ஒரு மரம் ஒன்று நிற்குது. இது என்னென்னா காட்டு கருணையா, காட்டு கருணை. இதெல்லாம் ஒரு மூலிகை. இந்த ஒரு வைத்தியரோட வந்ததில் அவர் சொல்கிறார், இதெல்லாம் சித்த வைத்தியர். இப்போ ரோட்டில் 2 கிலோமீட்டர் தாண்டினோடனே பாருங்க, இங்கே 2 பக்கம் கண்டல் தாவரங்கள் இருக்கும். இது ஒரு காட்டு பகுதி தான், அதுக்குள்ள தான் போய் கொண்டிருக்கிறோம். கல்முனைன்ற தொங்கல் இது A9 32 வீதியில் இருந்து கல்முனைன்ற இடம் 14 கிலோமீட்டர். நாங்கள் போகிற இடம். ஆமாம். என்ன இருக்குது கல்முனையில்? கல்முனையில் ஒரு இப்போ நேவி தான் இருக்காங்க. அங்கே போயிடலாது. அங்கால போயிடாது. இதுலேயே ஒரு பீச் இருக்குல்ல, கோமர் பீச். இது ஆமிக்காரந்தே இருக்குது. இப்போ நாங்கள் போகிற வழியிலேயே பார்த்தோம்னா ஒரு பீச் இருக்குது, கோமர் பீச்ன்ற ஒரு ஆமிக்காரட்ட நேவின்ற பீச் ஒன்று ரிசோர்ட்டோட இருக்குது. அது இதுக்குள்ளால தான் போகிறது. ஆனால் வந்து போட்டில் சைன் போட்டு கிடக்கு, இந்த பாதை வந்து மூடப்பட்டுள்ளாங்க. இது நார்மலாக வந்தால் இதெல்லாம் இருக்கும், இந்த இடத்துல போகலாம். நல்ல ஒரு வடிவான பீச். இங்கே வேறுங்க இந்த கடற்கரையோட அழகிய தோட்டத்தில் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா கௌதாரி பறவை இருக்குது. இந்த கௌதாரி தான் கௌதாரி பறவை. நாங்கள் போகிறதும் கௌதாரி முனைக்கு தான் போகிறோம். ஒரு அழகிய தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருக்குது. இங்கே வந்தால் அந்த இங்கே வந்தோம்னா சுற்றி வர பார்க்கவும் தண்ணி காடாக தான் இருக்குது. எப்படி ஒரு அழகிய தோட்டத்தில் இந்த மரங்கள் இருக்குன்னு பாருங்க. இந்த இதில் பார்க்குற எல்லா மரமுமே ஒரு யூனிக்கான வடிவத்தோடு இருக்குது. இங்கே பார்க்குற எல்லா மரமும் ஒரு அழகிய தோட்டத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்துவமான அழகில இருக்குது. இப்படியே நாங்கள் அங்கே பார்த்தோம்டா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற காட்டாடிகளும் இருக்கிறது, மின்பிறப்பாக்கியலும். 1400 குடும்பங்கள் இருந்த இடம் இப்போ எல்லாமே விட்டு போன பிறகு எஞ்சின வீடுகள் இந்த கூரையிலும் இல்லாமல் இருக்குது. அப்போ நாங்கள் இப்போ ஊருக்கு போனால் என்னென்ன பார்க்கலாம்? இப்போ தற்போதில் இப்போ பனை மரம் தான் இருக்குது. வன்செயல காரணமாக தென்னை மரங்கள்லாம் பெரிய தென்னந்தோட்டம், பெரிய தென்னந்தோட்டம் சேர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு ஏற்றுமே செய்தது தேங்காய். இப்போ ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் இருந்தவை. ஆமாம், 1400 குடும்பம் இருந்திருக்கு. இப்போ தற்போதில் ஒரு 137 140க்குள்ளே தான் இருக்கு. வரும்போது செங்காந்தாள் பூவை பார்த்தோம். இது உண்மையாகவே ஒரு நச்சு பூவாமே பூன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்க, மண் திட்டியலை நீங்கள் போக போக பார்த்து கொண்டே போகலாம். மழை காலத்தில் எப்படி இருக்கு? மழை காலத்தில் பாரிய கஷ்டம். ஒரு பஸ் ஓடுறது அது இப்போ இல்லை. இந்த மழை பெய்ததால் நாங்கள் சைக்கிளில் நடந்தோம். இப்படியே வந்து இங்கே போய் வாடியடியில் தான் சாமான் பெரிய கடைகள் இருக்குது, அங்கே தான் வாங்கணும். பூநகரி வாடியடியில். எங்களோட கிராமத்தில் போக்குவரத்து முதலாவது பிரச்சனை, 2வது பிரச்சனை ஒரு மருத்துவ வசதி இல்லை. பூநகரி தான் பெற வேணும். ஒரு கெட்வனியை கொண்டு போகிறனால பாரிய கஷ்டம். வாகனங்கள் இல்லை. ஆனால் இப்போ 2 தொழில், ஒன்று விவசாயம், மற்றது மீன்பிடி. 2 தான் நம்பி இந்த மக்கள் இருக்கணும். இந்த ஆக்கெல்லாம் இப்போ திக்கா போயிடுச்சு. யாழ்ப்பாணம் போயிருக்கணும், சேலம், வவுனியாம், மன்னார் பக்கம் எல்லா இடம் போயிருக்கணும். வெளிநாட்டு போயிருக்கணும். இப்போ அநேகமாக தான் சொல்லிடுறாங்க. நாங்கள் 3 தடவை 4 தடவை வந்துட்டால் டாக்டர் வந்து இப்போ தான் பாரு அவருக்கு ஒரு புது அனுபவமாக இருக்க போது இந்த மேலையில் ஏறுறது ஏறப்போகிறோம். ஓடி தகரணும். இப்போ நாங்கள் விடிய வந்ததில் இன்னும் சுட வலி கிடையாது. நாவல் மரங்கள் எல்லாம் இருக்கு, போய் பார்ப்போம். இங்கே நாவல் மரங்கள் தான். நாவல் சீசன் இல்லை இப்போ
இப்படியே நாங்கள் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க வியூவை, அப்படியே கடற்கரையிலேருந்து எல்லாமே தெரியுது, வயல்வெளிகள் எல்லாம் தெரியுது. வேற கஷ்டமா இருக்கும். மண் திடல் தான் இருக்கு. திடல்கள் வந்து மூடப்பட்டு இங்கே ஆமாம். இங்கே அந்த அது ஒன்றும் இல்லை. அதே கம்பேசிலேருந்து வந்தால் அந்த பழைய நாணயங்கள் மண்பானை அந்த கொஞ்சம் பாத்திரங்கள் செய்திருக்கிறாங்க அந்த காலத்தில். அந்த கலை ஓடுகள் எல்லாம் கிடக்கு. அதை அந்த புட்டியெல்லாம் பார்க்கணும். அதை இப்போ பார்க்கிறாது. சோழ காற்று வந்தால் தான் பார்க்கலாம். அந்த மண்ணை காற்று இதண்ட உடனே மேலே வரும் அது. ஆனால் இந்த சிங்களாக்கள் பார்த்தாங்கன்னா புதவருள் ஆராய்ச்சி செய்வாங்கன்னா விரையில்லை அவங்க. சரி அது அப்படி இருக்க. இங்கே பாருங்க, ஒரு பேரீச்ச மரமும் நிற்கிது. ஈச்ச மரம் இல்லை இது பேரீச்சை தான். இங்கே இந்த பனையில் பார்க்க போல அழகாக இருக்கு. இது சுற்றி வர பனங்காடு தான். இப்போ மழை பெய்தத்தில் இங்கே வெள்ளங்கள் நிற்கிது. தேவையில்லாமல் கீழே போவேண்ணா, அம்மாவுக்கு பதில் சொல்லணும். நான் தான் என்ன மேடம் இறங்கும் போது கவனமாக இறங்குங்கோ. மறக்காமல் தண்ணி பத்தலண்டு கொண்டு வாங்கோ. ஒரு புல் இருக்கு, என்ன அழகாக காட்சி அளிக்குது. இதை பாருங்க, பனம் பாத்தி போட்டிருக்கீனா. இவ்வளோ பனம் கொட்டே இருக்கேண்ணே. இவ்வளோ கிழங்கு உருவாக்க போகுது. இந்த குருவியை பார்த்துறீங்களோ, நல்ல சத்தம் போடும். இது எவ்வளோ தூரத்தில் நிற்கிறாரன்னு பார்க்க உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் கீழே நாங்கள் போகணும். அங்கே தச்சமயம் தண்ணி கொண்டராட்டியும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதில் ஒரு நல்ல தண்ணி கிணறு இருக்குது. யாழ்ப்பாணத்தை தண்ணியை விட தடிப்பு குறைஞ்ச தண்ணின்னு சொன்னவன். ரெண்டு கேரம் இருக்காதாம், நல்ல தண்ணி. இதில் வந்து தண்ணி குடிக்கலாம், கப்பி எல்லாம் வச்சிருக்கலாம். இங்கே தான் ஊராக்கள் தண்ணி அழுறவன். இங்கே பாருங்க எப்படி இருக்குண்டு மணல் தட்டியல் எல்லாம். வேறு என்ன அங்கே போன சாப்பாடு கடைகள், சாப்பாடு கடை சின்ன சின்ன கடைகள் தான் இருக்கு, பெரியதாக ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே வந்து சாப்பாடு நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். அது சும்மா சோட்டிஸ் ஐட்டங்கள்லாம் வேண்டலாம். அப்படியே வரைக்கும் நீங்கள் பார்த்தோம்னா இதில் வந்து ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலயம் போட்டிருக்கீங்கன்னா, அந்த கோயில் வந்து இங்கே தான் இருக்குது. ஓகே, இந்தியாவில் பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட்டாக வந்தீங்கன்னா இதில் வந்து என்ன இருக்குண்டா கள்ளுத்தவரனை இருக்குது. இதில் நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வரவே இதை குடிக்க ஆசைப்படுவினா. முன்பள்ளி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கும். முன்பள்ளியிலே நான் விநாயகர் முன்பள்ளி. வரைக்கும் பார்த்தோம்டா இதில் சிலோன் சீ ஃபுட் ஃபார்ம் அண்ட் ஒரு வினாசியோடைய கௌதாரி முனை பூநகரி. இதுக்கெல்லாம் போகலாமோ? அங்கே இருக்கும் இதில் இடம் ஃபேக்ட்ரி இருக்கா பார்ப்போம். நல்ல தண்ணி கிணறு ஒன்று காட்டியிருக்கேன், பெரிய கிணறு. என்ன எல்லா பக்கம் மணல் தட்டி எல்லாம். பண்ணைன்ற அளவை பார்த்து நான் பிரமிச்சிட்டேன். அவ்வளோ பெரிய பண்ணை. இங்கே இருக்கும் இவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்கேன்னு. இந்த பாடசாலை கிளிநொச்சி விநாசியோட அரசின தமிழ் கலவன் பாடசாலை. இது வந்து இப்போ நாங்கள் போகிற இடத்துல இருக்குது. பாருங்க, அழகை பாருங்கள். அழகாக பார்த்து இங்கே கிடங்கு விடாமல் ஓ ஓ ஓ ஓ ஓ அம்மா. இப்படியான பாதையால் தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். போல சேரும் சகதியும் இருக்குது. இப்படியே வந்தோன்னா ஒரு தேவாலயம் இருக்கிறது. இப்படியே வந்தோன்னா இறங்குதுறைக்கு பக்கத்தில் இருக்கிறது ஒரு தேவாலயம் இருக்கிறது. அதே நேரம் இந்தியாவில் பார்த்தோம்னா இங்கே தொழில் செய்கிறார்கள் எல்லாம் இருக்கிறோம். இந்த பனைக்கு பக்கத்தில் போய் பார்ப்போம். கிணறும் இருக்குது.
வேணா கூடல் இருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் இப்படியே போனோம்டா, இது வந்து ஒரு இறங்குதுறை ஜெட்டி என்று அழைக்கப்படுகிறது. இங்கேருந்து கொழும்புத்துறைக்கு போகலாமா? இறங்குதுறை 2 இருந்தது, அது இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம். அது கொழும்புத்துறை போகலாம். அப்போ இல்லை, அதை விட அதுக்கு முன்னுக்கு ஒரு வாய்க்கால் மாதிரி தோண்டி இருக்கிறோம். இங்கேருந்து தேங்காய் ஓலியர் போகிறாக்கா கொழும்புத்துறை போகிறாக்கா அப்படியெல்லாம் செய்திருக்கோம் அந்த நாளையாக்க. இங்கே வந்து தொழில்கள் இப்படியே நின்று பார்க்க இங்கே பாருங்க, ஒரு சிவலிங்கம் தெரியுது. நாங்கள் வந்ததுன்ற நோக்கமே இங்கே போகத்தான். இங்கே வந்து மன்னித்தலை சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். எல்லாமே ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த கடற்கரை, இந்த இறங்குதுறை என்ன, இந்த சர்ச் என்ன, மணல் திட்டியலுக்கு மடவில் இந்த கோவில் இருக்குது. இதை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களோட பார்க்க போகிறோம். இப்போ சிவன் கோயில் முதலே இருந்திருக்கு, மக்களுக்கு கொஞ்சம் படிவாக தெரியாமல் இருந்திருக்கு. மண் மூடப்பட்டு இருந்திருக்கு. புட்டியல் தான் மண் மேடு. நல்ல சைவ கோயில் 6 இருக்குது, 2 சேர்ச் இருக்குது. நாங்கள் 3 வருஷத்துக்கு முதல் வந்த நாங்கள் இந்த இடம் இப்படியே இல்லை, எல்லாம் மாறிடுது. இதில் இந்த சிவலிங்கம் அப்படியே இருக்கிறார் பாருங்க. அதில் தொல்லியல் திணைக்களம் வந்து இங்கேயும் இதோட பெரிய கிணறோட கட்டியிருக்கிறேன். நாங்கள் முந்தி வரைக்கும் இதெல்லாம் தாமரைகள் இருந்தது, அள்ளிகள். இதுதான் இதுதானே இதுதானாமா? ஆமாம், இது கேள்விப்பட்டேன் நாங்கள். இது பழமையான சிவன் கோவில், கிறிஸ்துக்கு பின் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இதுதான் பழைய கோயில் கல்லுகளை பாருங்க. இப்போ வந்து புனர்நிர்மாணம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கோயிலை. எப்படி இருக்கண்ட இந்த கோயில் கேணி இருக்குது, சின்ன ஆழமில்லாத கேணி. பழைய கல்லையை வச்சு கட்டிக்கணும். ஆனால் உள்ள ஒரு சிங்கள ஆள் தான் கட்டி கொண்டிருக்கிறார், என்னன்னு தெரியல. பழைய இருந்த ஷேப்பிலேயே கொண்டறிய போல நடக்கு. இதுதான் கோயிலின் பழைய காலத்து முறை, சோழர் கால கட்டிடம். இங்கே கேள்விப்பட்டு இப்போ இங்கே 2ஆம் சிவாலயம், 5ஆம் சிவாலயம் எல்லாம் புலனர்வையில் இருக்குது, ராதபுரங்கள் இருக்குது. அந்த மாதிரி இருந்த கட்டிடம் தான். ஒரு கவலையாக இருக்குது. பழைய கல்லுகள் இதெல்லாம் பழைய கல்லை சீவி போட்டு திருப்பி வைக்கணும். கோமுகி அதுவும் வந்து உடைஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் பழைய கல், இந்த கோயிலுக்குள்ள இருந்த கல். இதில் கல்வெட்டுகள் மாதிரி ஒன்றும் பெற இல்லையோ, எழுத்துக்கள் இல்லையா? மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட இப்படி கட்டி வச்சிருக்கிறேன். அங்கே என்ன, இந்த கோயிலுக்கு பின்னால் இங்கே பாருங்க, கோயிலுக்கு முன்னால் முதலையோட படத்து கிடக்கு. முதல்ல தான் கவனம் கிட்ட போவேண்ணா. என்ன நடக்குதுன்றே தெரியல. தொல்லியல் திணைக்களம் இதை எடுத்திருக்குது. வேலை செய்கிற ஆக்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன சொல்றான்னு தெரியல. எங்கட தமிழாக்கள்ல இல்லையோ ஒரு கட்டுறக்கலையை செய்யறதுக்கு. ஓடிட்டுதான் குமிழி தான் வருது. இதுக்குள்ள போகுது, அங்க போகுது குமிழியல் வேற இடம். பழைய இதே மாதிரி தொல்லியல் திணைக்களத்தால ஒரு விநாயகர் கோயில் உண்டு, பிள்ளையார் கோயில் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கோம். அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதை போய் இப்போ வீடியோ எடுக்க போகிறோம். ஆனால் எனக்கு இன்னும் எல்லாம் சந்தேகமாகவே இருக்கிறது. மக்களே, எங்களை விளங்கிருமென்று நினைக்கிறேன். இதில் பார்த்தோம்னா தாள மரங்கள் நிறையவே இருக்குது இந்த கடற்கரை பக்கத்தில். தாளங்காயெல்லாம் காய்ச்சிருக்குது. இந்த வேறு இனி பழத்து சிவப்பாக வரும், இங்கே இலையும் இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிறோம் இந்த மெயின் இடம், இந்த சிவங்கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள இடங்களில் தான் நிற்கிறோம். பார்த்தோம்னா கௌதாரி முனை பிள்ளையார் ஆலயம் இதுக்குள்ள தான் இருக்குது. இது ஆர்கியாலஜியால் போட்டுகள் போட்டிருக்கு. உள்ளே போய் பார்ப்போம். ரோட்டு கரையில் வந்து போட் போட்டிருந்தது. இப்போ நாங்கள் இதுக்குள்ளால வாரோம். வெள்ளங்களும் இதுகளும் ஆக்குறாக்கு. ஒரு பழைய கோயில் இருக்குது தான்.
இதுக்குள்ள எப்படி போகிறதோ தெரியல. கல்லுகள் போட்டிருக்கிறோமாக நடக்கிற மாதிரி. பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தேன். இப்போ கட்டிக்கொண்டு சின்ன கோயில் ஒன்று கட்டியிருக்கிறோம். இதில் கௌதாரவீர கிராமத்தில் ஒரு பழைய அந்த காலத்து கண்ட கல்லால் கட்டப்பட்ட ஒரு 5 மண்டப பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. அது இப்போ ஏதோ திருத்த வேலை வந்தோன்னு இருக்குது. இனி ஒரு கொஞ்சம் காலத்தில் சில நேரம் நடைமுறைப்படுத்தலாம். அதே மாதிரி வேறு இங்கே பாருங்க, அந்த காலத்து பிள்ளையார் ஆலயம் இதில் போட்டிருக்க ஐரோப்பியர் வருகைக்கு முன்னரே இந்த கோயில் இருந்ததாக சொல்லுகிறோம். இதுதான் ஆர்கியோலஜி இதன்படி. இப்படி கோயில்கள் நாங்கள் பார்க்கவே இல்லை. எப்படி இருக்குன்னு உள்ளே ஒன்றும் இல்லை. மரம் வேறு எல்லாம் போய் உருவாக்கட்டில் எல்லாம் கட்டி இருக்கணும் அந்த காலத்தில். மேலே பாருங்க பிடிச்சதுருக்கேன்னு. இதெல்லாம் கிண்டினா இவ்வளவு இதுகள் வருமான கிண்ட மாட்டாங்களே. இப்படியே கோயில் இருந்ததுண்டா. இது இல்லாமல் இந்த பழைய காலத்துக்கு கோயிலில் இருந்த கற்கள் இந்தியாவில் வந்து கோயிலை வந்து ரிப்பேர் பண்ணிட்டினா இங்கே பாருங்க, இந்தியாவில் பெரிய ஒரு கோயில் இருந்துருக்குது. இதில் எல்லாம் இருந்திருக்கும். சரி, கோயிலுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போம். சுற்றி வர பார்ப்போம். முதல்ல ரிப்பேர் பண்ணி இந்த மரத்தில் எல்லாம் போட்டு புதுசாக ஓடுகள் போட்டிருக்கணும். உள்ள போகையில் அதுதான் கொஞ்சம் பெரிய மரத்தூண் போட்டிருக்கணும். நல்ல வேலைப்பாடு தான். இந்த பழைய கோயிலுன்ற பக்கம் இது கொஞ்சம் மேலான் வந்து அழிவடையாமல் இருந்திருக்குது. ஆக்கள் எல்லாம் இங்கேருந்து இடம்பெயர்ந்து போனால் பிறகு இந்த கோயிலின் பராமரிப்புகள் அதில் ஒன்றுமே இல்லாமல் அழிவடைஞ்சு போயிருக்கு. இங்கே பாருங்க கிணறு. கிணறு ஃபுல்லாக நிரம்பி தான் கிடக்குது. அந்த காலத்தில் இதில் என்ன உழவு. இந்த கோயில் நல்லா உள்ளுக்க தான் இருக்குது. ஒவ்வொரு கல்லையும் பார்க்க இந்த கல்லெல்லாம் பழைய காலத்து கல் என்ன சதுரமாக வட்டி இருக்கணும். கோயில் கற்கள் அந்த காலத்து முருகாக்கெல்லாம் இப்படி வட்டி இருக்கணும் என்ன. இந்த பிள்ளையார் கோயிலை நீங்கள் சரியாக கண்டுபிடிக்கணுமெண்டா கல்லுத்தவரணை இருக்குது. கல்லுத்தவரணையை தாண்டி வரைக்கும் நீங்கள் கௌதாரிமணியை நோக்கி தாண்டி வரைக்கும் கல்லுத்தவரணையிலேருந்து ஒரு 100 மீட்டரில் இடப்பக்கம் ஒரு போட் ஒன்று போட்டுருக்கு. அதன்படி தான் உள்ள வரணும். இல்லாட்டி வந்து இடத்தை பிடிக்க மாட்டீங்க. இதில் கொஞ்சம் கட்டடங்கள் புதுசாக உள்ள கட்டடங்களும் இருக்குது நிறைய. இதுலேயும் ஒரு கோயிலோ என்னோ இருந்திருக்கோ தெரியல. இதுகளுக்கு இந்த கல்லு தான் நடவாதைக்கு போட்டிருக்கீங்க. இங்கே அதை பார்க்க அந்த கோயிலோட வியூ இப்படி தான் இருக்கு. ஓகே, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. முக்கியமான தொல்பொருள் சின்னங்கள் எல்லாம் வேறு யூடியூப்லாம் காட்டுப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த கோயிலெல்லாம் ஒருத்தருக்கு தெரியாது. வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்கோ, எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கோ. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.